நறுமலர் தீபம் வலைவழி ஆசிரியர் சொந்தங்களே, பிஜிடிஆர்பிக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் சொந்தங்களுக்கு நம்மளுடைய பயிற்சி மையத்தில் புதிய வகுப்புகளை நம்ம தொடங்க இருக்கிறோம். இந்த புதிய வகுப்புகள் முற்றிலும் மாலை வேளைகளில் மாலை 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. அதே போல் காலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் உங்களுக்கான இந்த வகுப்புகளும் நடைபெற்று வருகிறது. இந்த வகுப்புகளை உங்களால் பார்க்க முடியவில்லை என்றால் நம்மிடம் அப்ளிகேஷன் இருக்கிறது, நறுமலர் அகாடமியினுடைய அப்ளிகேஷன் இருக்கிறது. இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் செய்து கொடுத்து விடுவோம். அதிலிருந்து நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வீடியோ வகுப்புகளையும் அதே போல் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் குறைஞ்சபட்சம் 2000 பயிற்சி வினாக்கள் என்கிற அடிப்படையில் உங்களுக்கு வினா வங்கியும் நம்ம அப்ளிகேஷன் வழியாக கொடுத்துட்ருக்கோம். கட்டணத்தை பொறுத்தவரையும் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். தவணை முறையிலான கட்டணம் என்பதையும் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன். அடுத்ததாக என்ன அப்படின்னா, நிறைய புதிதாக படிக்க தொடங்குகிற ஆசிரியர் சொந்தங்கள் எங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் கொடுங்க, இப்போது ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த 2 மாதத்தில் எங்களுக்கு பாடத்தை எல்லாம் முடித்து கொடுத்துருவீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறாங்க. முதல்ல இந்த மெட்டீரியல் கேட்கக்கூடியவங்களுக்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களால் மெட்டீரியல் மட்டும் வாங்கிட்டு நிச்சயமாக அந்த மெட்டீரியலை படித்து முடிக்க முடியாது, முதல் விஷயம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, ஒருவரினுடைய துணை இல்லாமல் அந்த பக்கங்களை பிரித்து பிரித்து தேர்வு வைக்காமல் நீங்களாகவே படித்தீர்கள் என்று சொன்னால் உங்களால் 10 பக்கத்திலிருந்து 20 பக்கம் படிப்பதற்குள்ளாகவே ஒரு வகையான சலிப்பு வந்துவிடும். அதனால்தான் மெட்டீரியல் மட்டும் கேட்கிறவர்களுக்கு நான் யோசிக்கக்கூடிய முதல் விஷயம். ரெண்டாவது, 2 மாதத்தில் எங்களால் படித்து முடித்து விட முடியுமா அப்படின்னு பலரும் கேட்குறாங்க. எல்லோரையும் ஒரு எதிர்மறை சிந்தனைக்காக நான் சொல்லலை. ஆனால் இந்த 2 மாத காலத்திற்குள்ளாக உங்களால் படிக்க முடியுமா, அதில் தேர்ச்சி பெற முடியுமா அப்படின்னா, நீங்கள் தேர்ச்சி பெறணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவது நீங்கள் படிக்கணும். முதல் விஷயம். நான் சும்மா சொல்லலாம், அதெல்லாம் இல்லைங்க 2 மாதத்தில் நீங்கள் பாஸ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அது சும்மா உங்களை ஊக்குவிப்பதற்காக வேண்டுமானால் சொல்லலாமே தவிர, ஆனால் அதற்குள்ளே ஒரு உண்மை கிடையாது. தமிழ் இலக்கியம் என்பது ரொம்ப பெரிய அகன்ற நீண்ட பாடத்திட்டத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதே போல் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் கேட்கப்படுகிற கேள்வி மாதிரியெல்லாம் இப்போ இல்லை. இப்போ கேள்விகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது, உள்ளே இருந்து எடுக்கிறார்கள். அதனால் நீங்கள் வெறும் 2 மாதத்தில் 3 மாதத்தில் இப்போ இருந்து படிக்க தொடங்குங்கள். அடுத்த டிஆர்பியிலே நீங்கள் வெற்றி பெறலாம். இதுதான் உங்களுக்கு முதலாக படிக்க வருகிறவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம். என்னடா இது கால்பர் வந்திருக்கு, இப்போ போய் படிக்கலான்னு நம்ம ஆரம்பித்தோம்னா இந்த ஆள் இப்படி சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். ஆனால் எது யதார்த்தமோ அதை நான் வெளிப்படையாக சொல்லிவிடுவேன். அதனால் புதிதாக படிக்க தொடங்குகிறவர்கள் இப்பொழுது தொடங்குங்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு யூனிட் படிக்கிறீங்க, 5 யூனிட் படிக்கிறீங்க, இல்லை ஒரு 6 யூனிட் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த யூனிட்டுக்குள்ளே உங்களால் எவ்வளவு படிக்க முடியுது, எவ்வளவு மதிப்பெண் வாங்க முடியுது அப்படின்னு இந்த தேர்வை ஒரு சோதனையாக, ஒரு பரிசோதனையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே ஓராண்டு காலம் அல்லது அதற்கு மேலும் 6 மாத காலம் படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதற்கு முயற்சி செய்யலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் இதை ஒரு முயற்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள். புதிதாக வரக்கூடியவர்கள் நம்முடைய பயிற்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு முறை நீங்கள் இணைந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேர்ச்சி பெறும் வரை ஒரே கட்டணத்திலேயே படிக்கலாம் என்கிற முறையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். தரமான பாடக்குறிப்புகள் இருக்கிறது, வீடியோ வகுப்புகள் இருக்கிறது, மாலை நேரத்தில் தான் வகுப்புகள் நடத்துகிறேன், அதே மாதிரி வினா வங்கி இருக்கிறது, எல்லாமே இதுக்குள்ளே இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கு நம்ம இந்த பாடத்திற்குள்ளாக வரும் என்ன அப்படின்னாக்கா, மருதகாசி அப்படின்னு நம்மளுடைய பிஜிடிஆர்பியினுடைய யூனிட்லேயும் சரி, கல்லூரி பேராசிரியர்களுடைய யூனிட்லேயும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரை பற்றி என்ன கேள்விகள் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் வந்திருக்கிறது அப்படின்னாக்க, ஒரே ஒரு கேள்வியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, திரை கவி திலகம் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. திரைக்கவி திலகம் விருது பெற்றவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இவரிடமிருந்து எடுத்து கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ இனிமேல் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத மட்டும் இந்த நேரத்தில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அவர் எந்த ஊருக்காரரு அப்படின்னு பார்க்குறோம். திருச்சியில் இருக்கக்கூடிய அரியலூர் வட்டத்தை சார்ந்தவராக இருக்கிறார். இன்றைக்கி அது மாவட்டமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஆரம்பத்தில் அவருடைய தந்தையார் பார்த்து கொண்டு வந்த ஒரு கிராம நிர்வாக அதிகாரி பணியை இவரும் தொடர்ந்துருக்கிறான்னு பார்க்குறோம். ஏறத்தாழ 13 வயதிலேயே இவர் முதல் பாடலை எழுத தொடங்கி இருக்கிறார் அப்படின்றத நம்ம இங்கே ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். குறிப்பாக வழிநடை பாட்டாக இருக்கக்கூடிய காமன் பண்டிகை அப்படின்ற ஒரு பாட்டு தான் இவர் முதல் 13 வயதிலேயே பாடிய பாட்டு. இப்போ நம்ம கேள்வி வரிசையில் முதலாக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க.
என்ன முதலாக முதல் நாவலாசிரியர் யார், முதல் சிறுகதை ஆசிரியர் யார், இவருடைய முதல் நாவல் எது, இவருடைய முதல் சிறுகதை எது, முதலாக இந்த விருதை பெற்றவர் யார், முதலாக இந்த அமைப்பை ஏற்படுத்தியவர் யார், முதலாக பதிப்பித்தவர் யார், இந்த மாதிரி முதல் அப்படின்னு ஒரு கேள்வியை எடுத்துக்கிட்டு பழைய வினாத்தாள்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்திருக்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அந்த அடிப்படையில் இந்த பாடலை கூட கொடுத்துட்டு வழிநடை பாட்டாகிய காமன் பண்டிகை என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஒன்று, இந்த காமன் பண்டிகை பாடலை எடுத்து உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு வரியை எடுத்து இந்த பாடல் அடிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு கூட கேள்விகள் வந்து வரலாம். இல்லைன்னா அவருடைய வயதை காரணமாக வைத்துக்கொண்டு 13 வயதிலேயே திரைப்படல் பாடல் எழுதுகிற ஆற்றல் பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். சரிங்களா? இப்போ இந்த முதல் பேராகிராஃபில் இத்தனை கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து அவர் நாடகத்துறையில் அடி எடுத்து வைக்கிறார். கல்லூரி படிக்கும் போதே அவருக்கு அந்த ஆற்றல் இருந்திருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். முதல்ல அவருடைய நண்பர்களினுடைய நாடகங்களுக்கு கதை எழுதியிருக்கிறாரு, வசனம் எழுதியிருக்கிறாரு, பாடல் எழுதியிருக்காரு அவருடைய கல்லூரி காலகட்டத்தில். பின்னாடி வந்து கலைமகள் உறைந்திடும் கலாச்சாலை அப்படின்றது தான் இவருடைய முதல் நாடக பாடல். முன்னாடி திரைப்பட பாடல் 13 வயசில் ஸ்டார்ட் பண்ணார். அடுத்து நாடக பாடல் அப்படின்றது அவருடைய கல்லூரி படிக்கிற போது அவருடைய நண்பர்களுடைய நாடக குழுவில் இணைந்து அதில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இதை பாடியிருக்காரு. கலைமகள் உறைந்திடும் கலாச்சாலை அப்படின்றது முதல் நாடக பாடலாக இருக்கிறது. எந்த நாடக சபைன்னா தேவி நாடக சபை அப்படின்னு பார்க்குறோம். கேள்வியை மாற்றி கேட்கலாம். என்னன்னு கேட்கலாம் அப்படின்னா தேவி நாடக சபையில் தன்னுடைய முதல் நாடக பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம். இப்படி கூட பின்னாடி இருந்து கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. அப்புறம் வந்து தேவி நாடக சபையில் பாடல் எழுதியவர்களுள் ஒருவரை கண்டறி அப்படின்னு கேட்கலாம், அல்லது எழுதாதவரை கண்டறி அப்படின்ற மாதிரி கூட கொடுக்கலாம். இதில் யார் யாரெல்லாம் எழுதியிருக்கிறாங்களோ அவங்களுடைய பட்டியல் போட்டு கூட கொடுக்கலாம். கேள்வியை பொறுத்த வரைக்கும் விஷயம் உங்களுக்கு தெரிந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை வந்து கேள்வி எப்படி எடுப்பார்கள், இதிலிருந்து எப்படியெல்லாம் கேள்விகள் வந்து எழும் அப்படின்றத இந்த பக்கமும் அந்த பக்கமாக அலசி ஆராய்ந்து படிக்கிற ஆற்றல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் உங்களை கொண்டு போய் அந்த மாதிரியான ஒரு நல்ல உயர்வான இடத்துக்கு உட்கார வைக்கும். வெறுமனே நான் படிக்கிறேன் சார், வெறும் வந்து பாட்டாக படிக்கிறேன், நிறைய செய்திகளை படிக்கிறேன் அப்படின்னா கேள்வியை உருவாக்க தெரியவில்லை என்றால், கேள்வி எப்படி வரும் என்று யூகிக்க தெரியவில்லை என்றால் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்க நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம், காலங்காலமாக படிச்சுக்கிட்டே இருப்போம். ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரொம்ப கடினமாக வேலை செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அப்படியே இருப்பாங்க. ஆனால் அந்த கடினத்தை விட்டுட்டு கொஞ்சம் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் டக்குன்னு மேலே வருவாங்க. அந்த மாதிரி தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்மார்ட்டெல்லாம் நமக்கு தெரியணும், கேள்வியினுடைய நுட்பம் தெரியணும். காமு செரிப்பினுடைய நட்பு வந்து இவருக்கு ஏற்படுது. ரொம்ப முக்கியமானவர் வந்து காமு செரிப் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவருடைய நட்பு அப்படின்றது ஏறுது. அவர் யாருன்னா உங்களுக்கு தெரியும், தஞ்சை மாவட்டத்துக்காரரு. ஆரம்பத்தில் அவரும் வந்து 14 வயதிலேயே தந்தையை இழந்தவர். அவருக்கும் வந்து திரைப்பட பாடலாசிரியராக இருந்திருக்காரு, எழுத்தாளராக இருந்திருக்காரு, நாடக ஆசிரியராக இருந்திருக்காரு, அப்புறம் திரைப்பட கதாசிரியராக இருந்திருக்காரு, பதிப்பாளராக, இதழாளராக, சொற்பொழிவாளர், இந்த மாதிரி நிறைய களங்களில் இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். ஆரம்ப காலகட்டத்தில் 18 வயதிலேயே பெரியாரை வந்து போற்றி இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு கவிதை எழுதுகிறார். குடியரசு அப்படின்ற அந்த ஏட்டில் தான் அந்த கவிதை வந்து வெளியாகி பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றது. இவர் தான் வந்து காமு செரிப் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஆரம்பத்தில் காங்கிரஸில், அதுக்கப்புறம் பல்வேறு இடத்துக்கு போயிருக்கிறாரு. சரி, நம்ம கவி காமு செரிப் பற்றி பின்னாடி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஒரு காலகட்டத்தில் சீதாக்காதி பதிப்பகம் அப்படின்னு ஒரு பதிப்பகத்தையே தொடங்கி இது பண்ணியிருக்கிறார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா அப்படின்னு ஒரு பாடல்லாம் ரொம்ப ஃபேமஸான பாடல், அவருடைய பாடல், இந்த காமு செரிப்போட பாடல். அப்படிப்பட்ட அவரோடு இவர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா ஒரு நட்பு பாராட்டக்கூடியவராக இருந்திருக்கிறார் ஆரம்ப காலகட்டத்தில். அவரோடு இணைந்து சில நாடகங்களுக்கு பாடலும் எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். இது ஒன்று. அடுத்து திரைத்துறைக்கு இவர் போகிற போது நம்ம ராமநாதன் இருக்கார்ல நாட்டுப்புறவியலில், வானவில் என்ற நாடகத்திற்கு மருதகாசி எழுதிய பாடல் பலரையும் கவர்ந்ததாக இருக்கிறது. அப்போ முதல்ல வானவில் அப்படின்ற ஒரு நாடகத்திற்கு வந்து பாடல் எழுதியிருக்காருன்னு பார்க்குறோம். பின்னாடி அப்பாடலால் ஈர்க்கப்பட்ட மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் சுந்தரம், மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய அதிபர் யாருன்னு கேட்கலாம். மாடர்ன் தியேட்டர்ஸில் வந்து என்ன பண்ணலாம், வானவில் பாடலை எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எப்படி இருந்து வேணாலும் கேள்விகள் அமையலாம், பார்த்துக்கோங்க. 49 மாயாவதி படத்துக்காக இவர் என்ன செய்கிறாருன்னா இதான் முதல் திரைப்பட பாடல். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நாடகம் அப்படின்னு தனியாக இருந்தாலும் கூட முதல் திரைப்பட பாடலுக்கு போகிறார். பெண் எனும் மாய பேயாம், ஏறத்தாழ சித்தர் பாடலை படிக்கிற மாதிரியே இருக்குது.
அதை எழுதியிருக்கிறாரு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. நண்பர் யார், காமு ஷெரீப்பும் மருதகாசியும் 2 பேருமே வந்து நிறைய பாடல்களை எழுதுகிறாங்க. இவர் ஹிந்தி மெட்டுக்களுக்கு ஏற்ற சுவையான பாடல்களை தமிழில் தருவதிலும் தேர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப பெரிய பெருமை தானே. அப்புறம் சம்பூர்வ ராமாயணம், தாய்க்கு பின்னாடி தாரம், அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படின்னு சொல்லிட்டு 250க்கும் மேற்பட்ட திரைப்பட படங்களுக்கு அனைத்து பாடல்களுமே இவர் எழுதியிருக்கிறாரு. அப்போ இவர் எழுதிய அனைத்து பாடல்களும் எழுதிய திரைப்படங்களினுடைய எண்ணிக்கை 250. அப்புறம் மெட்டுக்களுக்கு பாடல் எழுதுவதில் இவர் வந்து தேர்ந்து விளங்கி இருக்கிறார்னு பார்க்குறோம். இதை மட்டுமே கூட என்ன செய்யலாம் அப்படின்னா வச்சு கேள்வி கேட்கலாம். அதே சமயத்தில் பக்தி எழுதியிருக்காரு, காதல், தாலாட்டு, நகைச்சுவை, சமூகம், தத்துவம், அப்புறம் சோகம், கிராமிய பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றிலும் தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். குறிப்பாக வந்து 1960களில் வெளியான மொத்த விவசாய பாடல்களில் ஏறத்தாழ 21 அதில் 17 பாடல்களை இவர் மட்டுமே எழுதியிருக்காருன்னு பார்க்குறோம். அப்போ விவசாய பாடல்களை மட்டுமே ரொம்ப அதிகமாக இவர் எழுதியிருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். மருதகாசி நண்பர்களோ எல்லா நண்பர்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அள்ளி பெற்ற பிள்ளை அப்படின்னு ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க. இது எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயந்தான். அந்த படம் வெற்றி பெறலை. சரி வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் போகிற போது தான் நம்முடைய எம்ஜிஆர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவரை மீண்டும் வந்து பாட வைக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 4000 பாடல்களுக்கு மேல் எழுதி அதில் சில பாடல்களை மட்டும் தொகுத்து அதே எம்ஜிஆர் கிட்ட கொண்டு போய் என்ன பண்ணுறாருன்னா எம்ஜிஆருக்கு இந்த நூலை சமர்த்தனம் செய்கிறேன் அப்படின்னு அவர் கையிலேயே அதை கொண்டு போய் கொடுத்துருக்கிறார். முக்கியமான விஷயம் இது. வடமொழி சொற்களுக்கு அதிக முக்கியத்துவம் தந்த காலத்தில் தமிழ் சொற்களை அதிகம் பயன்படுத்தி பாடல் எழுதியவராக இவர் இருக்காரு. கண்டிப்பாக இதை வச்சுட்டு ஏதாவது கேள்விகள் வரலாம். மண்ணில் மாண்புகளை கூறும் பாடல் படைத்ததில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன் இவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தார் அப்படின்னு பார்க்குறோம். இதில் மண்ணில் மாண்புகளை கூறும் பாடல் படைத்ததில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன் இவர்களுக்கு முன்னோடியாக இவர் இருந்திருக்காருன்னு பார்க்குறோம். இவருக்கு இது ஒன்று. சரி, என்னென்ன விருதுகள் பெற்றிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி கேள்வி கேட்டோமே, திரைக்கவி திலகம், கண்ணதாசன் நினைவு பரிசு, தமிழக அரசினுடைய சிறந்த பாடலாசிரியர் விருது, கலைமாமணி விருது அப்படின்னு இத்தனை விருதுகளை பெற்றிருக்காரு. இவரை பற்றி கவிஞர் வாலி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு ஒரு கொட்டேஷன் இருக்குது. படைத்துறை இவரால் பயன்கள் பெற்றது. அடுத்து தமிழரில் இவரால் புது தமிழ் ஆனது. அடக்கம் இவரது அணிகலன் என்பேன். அகந்தை யாதென அறியா பெம்மான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதில் ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு கேட்பாங்க. அப்புறம் அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா இதனுடைய சாராம்சத்தை மட்டும் இப்படி வந்து சொன்னவர் யார்? அகந்தை யாதென அறியா பெம்மான் அப்படின்னா அகந்தையை அறியாதவர் என கவிஞர் வாலி யாரை வந்து பாராட்டுகிறார்? இப்படி கூட வந்து கேள்வி கேட்கலாம். பார்த்துக்கோங்க. வைரமுத்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா கவிஞர் மருதகாசி மகத்தான மனிதர், பண்பாடுகளினுடைய சாரம், நாகரிகத்தினுடைய பிழிவு, அவரது எழுத்துக்களைப் போலவே மென்மையானவர் அப்படின்னு அவர் பாராட்டியிருக்கிறார். சரி, அப்புறம் 89 காலகட்டத்தில் அவருடைய இந்த பயணம் வந்து இறுதிக்கு வருது. 2007 இவருடைய திரை இசை பாடல்கள் ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. அதனால தான் நமக்கு பாடத்திட்டத்தில் கொண்டு வச்சிருக்கிறாங்க. கவிஞர் பொன் செல்லமுத்து இவரது பாடல்களை வந்து தொகுத்து மொத்தம் 3 பாகங்களாக வெளியிட்டிருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். இவருடைய பாடல்களை பொறுத்த வரைக்கும் நிறைய தத்துவ பாடல்கள் 1970களில் மக்களை கவர்ந்த பாடல்கள் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு தெரியும், கண்ணை நம்பாதே அப்படின்னு ஒரு பாடல், ரொம்ப அற்புதமான பாடல். உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம், உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும், பொய்யே சொல்லாதது அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. இந்த பாட்டு எல்லாரும் அந்த டிஎம்எஸ் நினைக்கிறேன் அவருடைய குரல் அவ்வளோ அழகாக இருக்கும். அது இவர் திருக்குறளை பற்றி எழுதிய பாடல் எது அப்படின்னா அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அறம்பொருளே அப்படின்னு சொல்லியிருக்கார். இதில் இருக்கிற ஒரு அடியை கூட எடுத்து கேள்வியாக கேட்கலாம். 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நிறைய படித்து உலக விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் தெரிஞ்சுக்கிறேன், மருதகாசியை பற்றி அவ்வளவும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு படிக்கிறது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னாக்க நான் குறைவாக படித்தாலும் அவரிடமிருந்து எப்படியெல்லாம் கேள்வி வரும் என்று சூட்சமம் தெரிந்து படிக்கக்கூடிய விஷயம் ஒன்று. இந்த 2ல் எதில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் வெற்றி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதிகமாக படிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் கேள்வி நோக்கிலையும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, அடுத்து நீலவண்ண கண்ணா வாடா நீ ஒரு முத்தம் தாடா நிலையான இன்பம் தந்து விளையாடும் செல்வா வாடா அப்படின்னு சொல்லிட்டு மங்கையர் திலகம் படத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு தாலாட்டு பாடலும் இவர் பாடியிருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். உழவும் தொழிலும் குறித்து நிறைய பாடல் இருக்குது. ஏர்முனைக்கு நேர் இங்கு எதுவே இல்லை,
எதுவுமே இல்லை என்றும், நம் வாழ்விலே வந்து பஞ்சமே என்றும், நம்ம வாழ்விலே பஞ்சம் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு விவசாயி விவசாயி கடவுளினும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி பாட்டிருப்பீங்க. ரொம்ப அற்புதமான பாட்டு. அப்புறம் அந்த ஊரில் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் வந்து அப்படி கட்டி இழுத்த பாட்டு எது அப்படின்னாக்க, மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயகாட்ட உழுது போடு சின்ன கண்ணு. இந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. சரி, உழவும் தொழிலும் அப்புறம் வந்து தாலாட்டு, சமூகம், தத்துவம், நகைச்சுவை, இது எல்லாருக்கும் சொல்கிறது தான். ஒரு பாராட்டுக்காக சொல்கிற விஷயங்கள் தான். இதில் நமக்கு என்ன சார் வேணும் அப்படின்னா, இந்த மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்தத்தையும் முதல்ல எடுங்க. அதில் இருக்கக்கூடிய என்னென்ன முக்கியமான வரிகள் இருக்கோ அதை வந்து தயார் பண்ணுங்க. அப்புறம் இந்த விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்த அடிகளை எடுத்து வைங்க. அப்புறம் இந்த ஏர்முனைக்கு இதில் இந்த மாதிரி அவருடைய பாடல்கள் நிறைய கிடைக்குது. இவங்க கூட சாகித்ய அகாடமி கூட ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க மருதகாசிக்கு. அதனால் பாடல்கள் நிறைய கிடைக்குது. அவருடைய பாடல்களை ஒரு புரட்டிட்டீங்க அப்படின்னா, இவரிடமிருந்து ஒரு கேள்வி வருது அப்படின்னா அவருடைய பாடல் அடிகளில் இருந்து கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பு ஆசிரியர் குறிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே படிச்சிருவீங்க. நீங்கள் எல்லாருமே முதுகலை தமிழ் ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள். அதனால் அவருடைய இந்த இலக்கிய வரலாறு குறிப்பெல்லாம் எல்லாருமே படிச்சிருவீங்க. இலக்கிய வரலாறு மட்டுமே படிச்சுக்கிட்டு சில பேர் இன்னமும் சொல்லிட்டு தெரியாங்க, எனக்கு 10 இலக்கிய வரலாறு தெரியும், 5 இலக்கிய வரலாறு வச்சுருக்கேன். அது வந்து காமன். 40,000 பேர் எழுதுகிறாங்க அப்படின்னாக்கா அதில் 20,000 பேர் இலக்கிய வரலாறு தான் படிக்கிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி உள்ளுக்குள்ளே போய் எங்கெங்கெல்லாம் கேள்வி வரும், எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு யூகம் செய்து படிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 1000 பேரை தாண்டாது. அதனால் அந்த 1000 பேருக்குள்ளாக நீங்களும் வரணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. நேரம் கிடைக்கிற போதெல்லாம் நான் அவ்வப்போது ஒரு வீடியோக்களை வந்து உங்களுக்காக பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அதனால் இப்பொழுதும் ஒரு வீடியோவை பதிவேற்றம் செய்திருக்கிறேன். ஏற்கனவே வந்து அழகிரிசாமி பற்றிய ஒரு வீடியோ இக்கால இலக்கியத்திலேருந்து வந்து பதிவேற்றம் செய்திருக்கிறேன். மீண்டும் ஏதாவது நேரம் கிடைக்கிற போது உங்களுக்கு நான் பதிவேற்றம் செய்கிறேன். நம்முடைய பயிற்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே அனைத்து துறைகளுக்கும் டெஸ்ட் பேட்ச் வந்து தொடங்கியிருக்கேன். அதுவும் 1500 ரூபாயில் ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து தொடங்கியிருக்கேன். அதே மாதிரி மெட்டீரியல் வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, பாட்டனி, ஃபிசிக்ஸு, ஆங்கிலம், கணினி அறிவியல் உள்ளிட்ட பாடங்களுக்கு மெட்டீரியல் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வீட்டுக்கே அனுப்பி வச்சிட்ருக்கோம். அதற்கான வகுப்புகளும் இணைய வாயிலாக போயிட்டுருக்கு. அப்ளிகேஷன் வழியாகவும் வந்து படிச்சுட்ருக்காங்க. கடந்த தேர்வில் நம்ம கிட்ட படித்த 36 பேர் வந்து யூஜிசி நெட் தேர்வில் வந்து பயிற்சி பெற்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் 13 பேர் ஜேஆர்எஃப் தேர்விலே வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்பட்டேன். எனவே இந்த செய்திகளை எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள். நம்மளுடைய வகுப்புலேயோ அல்லது இது தொடர்பான விஷயங்களை பெறுவதற்கோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இணைப்புகளில் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து தொடர்ந்து பயணியுங்கள். அனைத்து நல்லாசிரியர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள்.